தற்பொழுது பேச்சரங்கம் துவங்க உள்ளது. பேச்சு மனிதனுக்கே உரிய தனி அடையாளம். இது நமக்கு இறைவன் கொடுத்த ஒரு அடையாளம். அத்தகைய பேச்சினை மாணவர்கள் உரிய முறையில் பயன்படுத்தி வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த பேச்சரங்கத்திற்கான தலைப்பு 21ஆம் நூற்றாண்டை எதிர்கொள்ளும் வழிகள். அதாவது கடந்த நூற்றாண்டுகளில் மனிதருடைய வாழ்க்கை, சமுதாயம், மக்களுடைய உணவு முறைகள், சுற்றுப்புற சூழல் அனைத்தையுமே எவ்வாறு கடந்து வந்தோம் என்பது மாணவ செல்வங்கள் அறிந்த ஒன்றே. இதை இந்த 21ஆம் நூற்றாண்டில் எவ்வாறு எதிர்கொள்ள போகிறீர்கள் என்பதை அதை சார்ந்த கருத்துக்களின் அடிப்படையில் மாணவர்கள் தங்கள் பேச்சினை துவங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. உரிய லாட் நம்பர் படி எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாது வேறொன்றும் வேண்டிலேன் பராபரமே என்று இறைவனையும் சான்றோர் அவையினையும் வணங்கி எனது உரையினை துவங்குகிறேன். தலைப்பு 21ஆம் நூற்றாண்டை எதிர்கொள்ளும் வழிமுறைகள். 21ஆம் நூற்றாண்டு என்பது வெறும் காலப்பகுதி அல்ல, அது போட்டிகள் நிறைந்த மற்றும் வளர்ச்சிகள் நிறைந்த ஒரு நூற்றாண்டு ஆகும். ஆம், இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் அனைவரும் வெறும் இணையத்திலேயே மூழ்கி கொண்டிருக்கிறோம் அல்லவா? இருப்பினும் 21ஆம் நூற்றாண்டில் இன்றைய காலகட்டத்தில் நம்மிடம் தகவல்கள் பொதிந்து கிடக்கின்றன. 21ஆம் நூற்றாண்டிலும் அவ்வாறுதான் நம்மிடம் தகவல்கள் பொதிந்து கிடைக்கும் அல்லவா? ஒருவன் நாம் செய்ய வேண்டியதை நாம் மன உறுதியுடன் மட்டும் செய்தால் மட்டுமே போதும். இதைத்தான் வள்ளுவர் சொல்கிறார். எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின் என்கிறார். கனவு காணுங்கள், நீ உறக்கத்தில் காண்பதல்ல கனவு, உன்னை உறங்க விடாமல் செய்வதே கனவு என்கிறார் டாக்டர் APJ அப்துல் கலாம். அவ்வரிகளுக்கு இணங்க நாம் நம் லட்சியத்தை நோக்கி செயல்பட வேண்டும். ஒவ்வொரு இளைஞர்களும் இணையம் என்று இணையத்திலேயே மூழ்கி விடாமல் நல்ல புத்தகங்களை தேடி படியுங்கள். ஒரு நூலகம் தரும் ஒரு சிறந்த நண்பன் என்பது ஒரு புத்தகமே என்கிறார் டாக்டர் APJ அப்துல் கலாம். ஒரு மனிதனுக்கு உணவு, இருக்க இருப்பிடமே மிகவும் அவசியமாகும். இத்தகைய உணவை இன்றைய காலகட்டத்தில் நாம் அழித்து வருகின்றோம். கடவுள் மனிதனுக்கு கொடுத்த முதல் பரிசே விவசாயம். நம் நாட்டின் முதுகெலும்பே விவசாயமாகும். இத்தகைய விவசாயத்தை எதிர்காலத்தில் நாம் அழிக்காமல் இன்னும் போற்றி வளர்ப்போம். நாம் எதிர்காலத்தில் உணவிற்காக யாரிடமும் கையேந்த கூடாது. ஒவ்வொரு இளைஞர்களும் பகுத்தறிவுடனும் ஏன், எதற்கு, எப்படி என்று சிந்தித்து செயல்பட வேண்டும். வாசிக்காத நாட்கள் எல்லாம் சுவாசிக்காத நாட்கள் என்ற வரிகளுக்கு இணங்க நல்ல புத்தகங்களை தேடி படித்து இனி வரும் எதிர்காலத்தை பகுத்தறிவுடனும் அறிவுடனும் எதிர்கொள்வோம் என்று கூறி பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் பேச வந்துள்ள தலைப்பு 21ஆம் நூற்றாண்டில் எதிர்கொள்ளும் சவால்கள். 21ஆம் நூற்றாண்டு என்பது ஒரு மனிதனுக்கு உடல் நலம், மனநலம் என்பது மிக முக்கியமான ஒன்றாகும். ஆனால் இக்காலத்தில் வேலை என்று ஓடுகிறோமே தவிர உடல் நலத்தை பற்றி ஒரு சிறிதளவு அக்கறை கூட இல்லாமல் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறோம். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். ஆனால் உடல் நலத்தை பற்றிய அக்கறையே இல்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். உலகின் தலை சிறந்த ஒரு நண்பன் புத்தகம் என்று கூறுகிறார்கள். ஆனால் அந்த புத்தகத்தை வாசிப்பதற்கு நேரம் கூட இல்லாமல் யூடியூப்ல வாய்ஸ் ஓவரோ இல்லை ChatGPT கொடுத்து ஒரு சுருக்கமான ஒரு பேராகிராஃபோ ரீட் பண்ணி நாம் அதை கற்றுக்கிறோம். அறிவு, மனத்திறன், விடாமுயற்சி இவை மூன்றும் இருந்தால் மட்டுமே 21ஆம் நூற்றாண்டு என்று இல்லாமல் வேற எந்த நூற்றாண்டிலும் நாம் சிறப்பாக வாழலாம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. லாட் நம்பர் 3. அனைவருக்கும் வணக்கம். 21ஆம் நூற்றாண்டை எதிர்கொள்ளும் வழிகள். மொழி, தன்னம்பிக்கை, ஆரோக்கியம், இது மூன்றும் சேர்ந்ததுதான் மனித வாழ்க்கை. இன்றைய தொழில்நுட்ப காலத்தில் மனித வாழ்க்கையையும் தொழில்நுட்பத்தையும் ஒரு மாட்டு வண்டியாக கருதினால், தொழில்நுட்பம் என்ற மாடு முன்னால் சென்றாலும் அல்லது மனித வாழ்க்கை என்ற மாடு பின்னால் சென்றாலும் அந்த பயணத்திற்கே பயனில்லை. இன்று ஆழ்ந்த இரங்கல் என்பதை கூட RIP என்று கூறுகிறோம். இறந்ததை கூட தமிழில் கூறாமல் ஆங்கிலத்தில் தான் கூறுகிறோம். அது மட்டுமல்லாமல் தாய்மொழியான தமிழில் உயிரெழுத்தை தொடங்கும் போது ஆ என்றால் அம்மா, ஆ என்றால் ஆடு. ஆனால் ஆங்கிலத்தில் ஏ என்றால் ஆப்பிள்.
உணவிலிருந்து தொடங்கும் மொழியை கூட பாராட்டி கொண்டிருக்கிறோம். ஆனால் உணர்விலிருந்து தொடங்கும் மொழியை நாம் மறந்து கொண்டிருக்கிறோம். ஆங்கிலம் எவ்வளவு முக்கியமாக இருந்தாலும் நம் தாய்மொழியான தமிழையும் பாதுகாக்க வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது. அன்றைய காலத்தில் ஆரோக்கியத்திற்காக உணவை மருந்தாக பயன்படுத்தினார்கள். ஆனால் நாம் இன்றோ மருந்தையே உணவாக உட்கொள்கிறோம். தன்னம்பிக்கை என்றால் நினைவுக்கு வருவது வேலு நாச்சியார். அன்று கணவரை இழந்த போதும் கூட தன் குழந்தையை சுமந்து கொண்ட வேலு நாச்சியார் எங்கே? ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய ஜான்சி ராணி எங்கே? இன்றோ புகைப்படங்களுக்கு கீழே வரும் கமெண்ட்ஸ்களுக்கு பயந்தோ அல்லது அந்த புகைப்படங்களை வேறு யாரோ ஷேர் பண்ணிவிட்டார் என்பதற்காகவோ சூசைட் பண்ணிக்கிறோம். ஆனால் அன்றோ ஜான்சி ராணியும் வேலு நாச்சியாரையும் நினைத்து பாருங்கள், உங்களுக்கு அந்த நினைவு வரும். நேற்றைய நாள் நிஜமில்லை, நாளைய நாள் நிச்சயமில்லை. ஆனால் இன்று சவால்கள் நிறைந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தாலும் சிறிய புன்னகையோடு எதிர்கொள்வோம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. லாட் நம்பர் 3. இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் எம் சிரம் தாழ்ந்த முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு யாம் பேசிக்கொண்டுள்ள தலைப்போ 21ஆம் நூற்றாண்டை எதிர்கொள்ளும் வழிகள். 21ஆம் நூற்றாண்டு என்பது இந்த ஒரு நூற்றாண்டு மட்டுமல்ல, இனி வரும் அத்தனை நூற்றாண்டுகளிலும் எதிர்கொள்ளும் வழிகளில் 2 முக்கியமான நிகழ்வுகளை இங்கு நான் பதிவு செய்ய வந்துள்ளேன். மனிதநேயம். இன்றைய சமுதாயத்தில் நாம் மறந்து வரும் மனிதநேயம் இனி வரும் அத்தனை நூற்றாண்டுகளிலும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் என்பதை இங்கு நான் பதிவு செய்து கொள்கிறேன். வைரமுத்துவின் சீ மிருகமே என்ற கவிதை உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கலாம். இல்லையெனில் இன்று சென்று படியுங்கள். அதில் ஒரு வாசகம் கண்டேன். கவனி மனிதனே, கூட்டு குடும்பம் என்ற வாழ்க்கை இன்று காட்டுக்குள் மட்டுமே குலையாது இருக்கின்றது என்ற பொருளை தரும். அந்த கூட்டு குடும்பம் இன்றைய சமுதாயத்தில் அழிந்து கொண்டு வருகிறது என்றதை நினைக்கும் போது மிகவும் வருந்துகிறேன். நாம் இனி வரும் நூற்றாண்டில் கூட்டு குடும்பம் என்ற ஒன்று இல்லாமல் போய்விடுமோ என்ற அச்சம் இங்கு ஏற்படுகின்றது. இந்த சமுதாயத்தில் சமூக வலைதளங்களில் மூழ்கியுள்ள மாணவர்கள் தான் அதிகம். எடுத்துக்காட்டாக, சாலை விபத்தில் ஏற்படும் போது அங்கு ஒருவர் கீழே விழுந்து கிடக்கிறார் என்றால் அங்கு உதவி செய்ய ஓடும் மக்களை விட தொலைபேசி எடுத்துக்கொண்டு புகைப்படங்களை பதிவு செய்யும் மக்களே அதிகம். அவரை கொண்டு சென்ற மருத்துவமனையில் ஃபார்வர்ட் என்ற முறையில் அவரை சேர்த்தால் கூட அவர் உயிர் பிழைக்கும். ஆனால் நீங்கள் தொலைபேசியில் லைக் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கன்னு சொல்றதுனால அவங்க உயிர் அங்கக்குள்ள பிழைக்குமா? இல்லை, அங்க மனிதநேயம் இல்லாமல் போகிறது. 2வது சாதி. ஜாதி என்பது கல்வியில் மட்டும்தான் இல்லாமல் இருக்கின்றது. மாணவர்களே, நினைவில் கொள்ளுங்கள், நீங்க எங்கு சென்றாலும் உங்களின் ஜாதி பெயர் வருவதில்லை. நீங்கள் எந்த ஜாதியில் இருந்தாலும் நீங்கள் படித்து பெறும் பட்டங்களே உங்களுக்கான மதிப்பை தேர்ந்து கொடுக்கும் என்று வாய்ப்பளித்த அனைவருக்கும் நான் பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். லாட் நம்பர் 5. இங்கு சபையில் கூடியிருக்கும் அனைவருக்கும் என் முதன்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்போ 21ஆம் நூற்றாண்டை நாம் எவ்வாறு எதிர்கொள்வது. முதலில் இந்த நூற்றாண்டில் இருக்கும் நமக்கான தடைகளை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். முன்பு காலத்தில் மனிதன் அவனது உணவு பழக்க வழக்கங்களை எடுத்துக்கொண்டால் அனைத்துமே ஆரோக்கியமான உணவுகளாக இருந்தன. அதனால் அவனுக்கு ஆரோக்கியமான உடம்பும் இருந்தது, ஆரோக்கியமான மனமும் இருந்தது. ஆனால் இப்பொழுது இருக்கும் காலகட்டத்தில் ஃபாஸ்ட் ஃபுட், ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் என்ற மிகவும் விதவிதமான உணவுப் பொருட்கள் அனைத்தும் வந்துவிட்டன. இந்த உணவுப் பொருட்கள் அனைத்தும் வேகமாக செய்யப்படுவதால் இதில் இருக்கும் சத்துக்கள் மிகவும் குறைவு. இவைகளை உண்டால் உடம்பிற்கு கெடுதி மட்டுமே வரும், வேறு எதுவும் வராது. அதே மாதிரி அந்த காலத்தில் இருந்த மக்களுக்கு பொழுதுபோக்கு என்றால் அருகில் இருப்பவர்களுடன் பேசுவதோ உரையாடுவதோ அல்லது ஒரு ஊரில் இருந்தால் அந்த ஊரை பற்றி பேசுவதாக இருந்தது மட்டுமே. ஆனால் இப்பொழுது அனைவருக்கும் கையில் ஒரு கைபேசி வந்துவிட்டது. அந்த கைபேசியை நாம் பயன்படுத்த வேண்டும். ஆனால் இப்போது அந்த கைபேசி நம்மளே பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. நாம் எது செய்தாலும் ஒரு ஸ்னாப் எடுத்து போடுவது, எதுனாலும் அப்டேட் செய்வது, இப்படி இருக்குது நல்லது அல்ல. எனவே எல்லாரும் அதிலிருந்து மீற வேண்டும். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வணக்கம். இது வெறும் பேச்சு மேடை அல்ல, சிந்தனைக்கான சுடர் விடும் இடம். அந்த ஒரு சுடரின் சிறு தீப்பொறியாக நான் பேச வந்துள்ளேன். இப்போ நம்ம இருக்கிற ஜென்ரேஷனில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் போகிறோமே தவிர நம்ம ஹியூமன் இன்டெலிஜென்ட்லேயே நம்ம மறந்துருந்தோம்.
நம்ம கையில் மொபைலும் இன்டர்நெட்டும் இருக்குது. அதை நம்ம பயன்படுத்தி நம்மளோட ஸ்கில்லை வளர்க்கணும். அதான் நம்ம 21ஆம் நூற்றாண்டோட எதிர்கொள்ள மிக முக்கியமான விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மொபைலையும் இன்டர்நெட்டையும் பயன்படுத்தி நம்ம ஸ்கில்லை வளர்க்க தான் பார்க்கணுமே தவிர, அந்த மொபைலும் இன்டர்நெட்டும் நம்மளை அதை யூஸ் பண்ணிக்காமல் நம்ம பார்த்துக்கிடணும். அதான் முக்கியமான விஷயம். இப்போ காலையில் எந்திரிக்கோம்னா அலாரம் வச்சு எந்திரிக்கிறோம். அது 5 நிமிஷம் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுறோம். ஆஃப் பண்ணி ஒன் மோர்னு இப்படியே ஒரு 1 hour போயிடுது. நம்ம நேர மேலாண்மை மிக முக்கியம் இந்த 21ஆம் நூற்றாண்டில். இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லாரும் முக்கால்வாசி பேர் மொபைல் ஃபோனில் தான் கழிக்கும். அந்த மொபைல் ஃபோன்லேயே ரொம்ப நல்ல விஷயம் இருக்குது. அதை நம்ம ஸ்கில்லை மேம்படுத்தி அதை நம்ம பயன்படுத்தினா 21ஆம் நூற்றாண்டில் நல்ல வழிவகை செய்யலாம். இளைஞர்கள் ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிடணும். இந்த உலகம் நமக்கு என்ன செய்ய போகிறது நம்ம எதிர்பார்க்காம, நாம் இந்த உலகத்துக்கு என்ன செய்ய போகிறோங்கிறத எதிர்பார்த்து டெக்னாலஜியை நல்லா பயன்படுத்தி 21ஆம் நூற்றாண்டை நாம் வளமாக ஆக்கிற விடைபெறுகிறேன். அவ்வளோதான். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன்தோன்றிய மூத்த குடி நம் தமிழ்குடி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்று என் அன்னை தமிழை வணங்கி உரையை தொடங்குகின்றேன். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றார் கணியன் பூங்குன்றனார். அப்படி இன்று எல்லோரும் இருக்கிறோமா? எல்லோரும் அப்படி இருந்தால் 21ஆம் நூற்றாண்டிலே எதற்கு இப்படி ஒரு சமூக சிக்கல்? கொள்ளேற்று கோடஞ்சுவானை மறுமையிலும் புல்லாலே ஆயமகள் என்று கலித்தொகை சிறப்பிக்கின்றது. அப்படிப்பட்ட வீர விளையாட்டு விளையாண்டவர்கள் நம் தமிழ் குடியினர். இன்று தொலைபேசியில் மூழ்கி கிடக்கும் உங்களுக்கு என்ன புரிய போகிறது அந்த வீர விளையாட்டு? சங்க மருவிய காலம் என்று எடுத்தாலே திருக்குறளை கூறாமல் இருக்க முடியாது. வெறும் 2 அடியில் கூறிவிட்டார். 3 அடியில் இறைவன் மண்ணளந்தான் என்றால் 2 அடியில் உலகத்தை அளந்துவிட்டான் திருவள்ளுவர். தொடிப்புழுதி கக்ஸா உனக்கின் பிடித்தருவும் வேண்டாது சாலப்படும். விவசாயம் எப்படி செய்ய வேண்டும் என்று அன்றே கற்றுக் கொடுத்திருக்கிறார். இன்று விவசாயத்தை நாம் மறந்து கொண்டிருப்பது 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அவருக்கு தெரிந்திருக்கிறது போலும். அடங்காரோடு ஒன்றி நெறியல்லது செய்து ஒழுகியவும். தீய வழியில் நீ நண்பர்களிடம் சென்று நீ நெறியல்லாது செய்து ஒழுகிய போது உன்னை நல்வழிப்படுத்துவது இலக்கியம்தான். 21ஆம் நூற்றாண்டிலே நாம் தீய வழியில் செல்வதற்கு இலக்கியம் படிக்காமையே காரணம். தற்கால இலக்கியத்திலே நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு. கோவலனும் கண்ணகியும் பிரிந்திருந்த வேளையில் கண்ணகிக்கு என்ன துயரம் என்று கேட்கையில் விருந்தெதிர் கோடலும் இழந்த என்னை என்கிறாள் கண்ணகி. அப்படிப்பட்ட விருந்தோம்பல் பண்பாடு நம் பண்பாடு. இன்று அப்படி யாரேனும் இருந்திருந்தால் பசியும் பட்டினியும் இருக்காது. ஏழை என்றும் அடிமை என்றும் எவரும் இல்லை. ஜாதியில் நிச்சயமாக எவருமே இருந்திருக்க முடியாது. 21ஆம் நூற்றாண்டு மட்டுமல்ல, இனி எத்தனை நூற்றாண்டுகள் கடந்தாலும் இலக்கியம் படிப்பவர்கள் வாழ்வில் உயரலாம் என்ற பொன்னான கருத்தை முன்வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய 21ஆம் நூற்றாண்டு நமக்கு பல சவால்களையும் வாய்ப்புகளையும் ஒன்றாக வழங்குகிறது. அதனை மேற்கொள்வதற்கு ஆண்களோ பெண்களோ யாருமே முடிவெடுப்பதில்லை. நாம் முதலில் அதற்காக தன்னம்பிக்கை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். யாரும் கை கொடுக்காவிட்டாலும் நம் கையே நமக்கு உதவி என்பது போல நம் நம்பிக்கை தான் உதவி. தற்போதைய நூற்றாண்டில் எதனில் தோல்வி அடைந்தாலும் நாம் எடுத்துக்கொள்ளும் ஒரே முடிவு தற்கொலை மட்டுமே. அவ்வாறு தற்கொலையே நமக்கு அது தீர்வில்லை. நமக்கு எவ்வளவு தோல்வி அடைந்தாலும் தன் நம்பிக்கையை கொடுத்து அதனை கடந்து செல்வதே நம்முடைய வாழ்க்கையில் சிறந்த முடிவாகும். என்னால் முடியும் என்பதை முதலில் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பிறரிடம் ஒப்பிடாமல் நாம் அதனை எதிர்கொண்டு செல்ல வேண்டும். தன்னம்பிக்கையே தனக்கு உதவி என்று என்னுடன் இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். மாற்றம் ஒன்றே மாறாதது என்பது எல்லா காலத்திற்கும் பொருந்தும். இருப்பினும் 21ஆம் நூற்றாண்டிற்கு இது மிகவும் பொருத்தமான ஒன்றாகும். தொழில்நுட்ப வளர்ச்சி, காலநிலை மாற்றம், உலகமயமாதல் என்ற பல மாற்றங்களை நாம் இன்று சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். பழமைக்கும் புதுமைக்கும் இடையேயான இப்பாலத்தை வீழ்ந்திடாமல் வெற்றிகரமாக கடப்பது எப்படி? 21ஆம் நூற்றாண்டை எதிர்கொள்வது எப்படி? இன்று நாம் தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, இயந்திர கற்றல் என்ற பல வாய்ப்புகள் நமக்கு உள்ளன.
என்ற பல வாய்ப்புகள் நமக்கு உள்ளன. போட்டி நிறைந்த இவ்வுலகில் மன அழுத்தம் என்பது இயல்பான ஒன்றாகும். அம்மன அழுத்தத்தை மன வலிமையுடனும் நேர்மறையான சிந்தனைகளையும் கொண்டு நாம் கடக்க வேண்டும். உலகில் எந்த மூலையில் இருப்பவருடனும் நேரடியாக உரையாடும் வசதி இன்று வந்துவிட்டது. இது தொழில்நுட்பம் சார்ந்த வசதி மட்டுமல்லாமல் மற்றவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளும் வசதியாகவும் உள்ளது. இயற்கையோடு இணைந்த வாழ்வை நாம் மீட்டெடுக்க வேண்டும். 21ஆம் நூற்றாண்டின் வெற்றியாளன் என்பவன் பொருளாதார ரீதியாக வெற்றி பெற்றவன் மட்டுமல்ல, தான் அடுத்த தலைமுறையினருக்கு வளமான பூமியை விட்டு செல்பவனுமே ஆவான். 21ஆம் நூற்றாண்டு என்பது வாய்ப்புகளின் பெருங்கடல். இங்கு தயங்கி நிற்பவருக்கு இடமில்லை, துணிந்து செல்பவருக்கே வெற்றி என்று கூறி அறிவியலை அடிப்படையாக கொள்வோம், அறத்தை அடிப்படையாக கொள்வோம், மாற்றங்களை இன்முகத்தோடு வரவேற்போம் என்று கூறி என் உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்று நான் பேசப்போவது 21 நூற்றாண்டு வழிகள், 21 நூற்றாண்டு வழிமுறைகள். இப்போ வந்து நான் மொத்தம் 3 டாபிக் பேச போகிறேன். சாலை விபத்து, போதை, இன்டர்நெட். இது மூலியமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, சாலை விபத்து. இப்போ நம்ம பைக்கு வந்து ஈஸியாக நம்ம வாங்கிடலாம். சினிமாவை பார்த்து ஒரு இன்ஸ்பிரேஷனை வச்சு நம்ம பைக்கு ஈஸியாக நம்ம வாங்கிட்டு போயிடலாம். அப்போ அந்த பைக்கை நம்ம வாங்கிட்டு போகும்போது 1 லட்ச ரூபாய்க்கு வாங்குறோம், 2 லட்ச ரூபாய்க்கு வாங்குறோம், அதெல்லாம் பெருசு இல்லை. இங்கே ஓட்டுறது தான் அங்கே பெருசு. நம்ம பொறுமையாக போனோம்னா சாலை விபத்தில் நம்ம எங்கேயுமே ஆக்சிடென்ட் ஆகாமல் நடக்கும். இப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக போனோம்னா இங்கே உள்ள இளைஞர்கள் ரொம்ப பாதிப்படைகிறாங்க. இப்போ நம்ம ஜிஹெச்சில் போய் பாருங்கள், 40 பேர் பலியாக இருக்காங்க. அதனால் அவங்களோட ஃப்யூச்சர் அந்த இடத்துல கல்வி முறைகள் எல்லாமே பாதிப்படையுது. ஸோ நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்டுங்க. இன்னொரு மூலியம் வந்து இன்டர்நெட் நம்ம பயன்படுத்தலாம், தப்பு இல்லை. ஆனால் அது மூலியமாக பறவைகள் எல்லாமே பாதிப்படைகிறது. அது கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். ஸோ புரிஞ்சுக்கிறீங்கன்னு நம்புகிறேன். இன்னொன்று மரம் வளர்க்க வேண்டும். கண்டிப்பாக அப்துல் கலாமே சொல்லியிருக்காரு, மரம் வளர்ப்பது தப்பு இல்லை. இப்போ நம்ம சமுதாயத்துக்கு மரம் கண்டிப்பாக தேவை, இயற்கை சூழல் கண்டிப்பாக தேவைப்படுது. இது மூலிமா நம்ம வந்து மழை பெறுவோம். ஸோ நீங்கள் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்தா கூட நம்ம வீட்டில் எல்லாருமே நல்லா இருப்பாங்க, நம்ம நாடு செழிப்படையும் என்று சொல்லி நான் விடைபெறுகிறேன். நன்றி. அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். இன்னைக்கு நம்ம 21ஆம் நூற்றாண்டில் பல சவால்கள் நம்மளுக்கு நிறைஞ்சிருக்கு. அதில் முக்கியமான ஒரு சவால் என்ன அப்படின்னா தொழில் கிடைக்கிறதா. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. ஆனால் இந்த காலத்தில் நம்மளுக்கு தேவையான முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சாஃப்ட் ஸ்கில்ஸ். அந்த சாஃப்ட் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய பேர் கஷ்டப்படுறோம். ஜிபி ஷா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த சிங்கிள் ப்ராப்ளம் ஆர் த சிங்கிள் காம்ப்ளெக்சிட்டி இன் கம்யூனிகேஷன் இஸ் தி இல்யூஷன் தட் யூ ஹவ் கிரியேட்டட். நம்மளா மைண்டில் நிறைய விஷயத்தை கிரியேட் பண்ணிட்டு நம்மளால் சாஃப்ட் ஸ்கில்ஸை அச்சீவ் பண்ண முடியலை அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கான வழிமுறைகளை தான் நான் சொல்ல போகிறேன். முதல்ல கான்ஃபிடென்ஸ். பிரியங்கா சோப்ரா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தி ஒன்லி திங் விச் யூ நீட் டு வேர் வெல் இஸ் யோர் கான்ஃபிடென்ஸ். இன்றைக்கி நம்ம தன்னம்பிக்கை இல்லை அப்படின்ற ஒரே காரணத்தினால நம்ம மைண்டில் ஸ்டஃப் இருந்தாலும் அதை தெளிவாக சொல்ல முடியலை. நம்ம மைண்டில் எவ்வளோ தான் ஸ்டஃப் இருந்தாலும் நம்ம ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லலை அப்படின்னா அதனால தான் நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வேலை வாய்ப்புகள் எல்லாமே நம்மகிட்ட இருந்து போகுது. ஸோ த ஃபர்ஸ்ட் திங் இஸ் கான்ஃபிடென்ஸ். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா மிஸ்டேக்ஸ். ஃபியர் ஆஃப் மிஸ்டேக்ஸ் தான் நம்மளை நிறைய நேரங்களில் கீழே தள்ளிடுது. மிக முக்கியமான மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா பி யோர் செல்ஃப். ஒருத்தன் இதை பண்ணுனா இது சொல்லுவான், இதை பண்ணுனா இது சொல்லுவான், நம்மளை மாற்றிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம கடைசி வரைக்கும் நம்மளை மாற்றிக்கிட்டே தான் இருக்கணும். ஒரே ஒரு சேயிங் இங்கிலீஷில் இருக்குது, அதை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். லைஃப் இஸ் நாட் பிகமிங் சம்ஒன் எல்ஸ். லைஃப் இஸ் ஆல் அபவுட் அன்பிகமிங் எவ்ரிதிங் யூ ஆர் நாட், so that the real you can finally breathe. ஸோ நீங்களாக இருங்க. நீங்களாக இருந்தீங்கனாலே சவால்கள் எல்லாத்தையுமே எதிர்கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. நன்றாக இருக்கும். தென்தமிழ் தாய்ப்புகழ் திக்கட்டும் பரவட்டும், முத்தமிழ் தாய்க்கு என் முத்தான வணக்கங்கள். இன்று நான் உங்கள் முன் பேச வந்துள்ள தலைப்பு 21ஆம் நூற்றாண்டை எதிர்கொள்ளும் வழிமுறைகள். இந்த நவீனமயமாக்கப்பட்ட 21ஆம் நூற்றாண்டிலும் இன்றும் நம் தாய்மொழியான தமிழ் மொழியை தகர்த்தெறிவதற்காக பலர் சதித்திட்டம் தீட்டிக் கொண்டுதான் இருக்கின்றனர். நம்ம தமிழ் மொழியை பேசுறதுக்காக ஒரு இனத்தையே ஒரு இடத்துல அடித்து கொள்றாங்கன்னா அது எவ்வளவு பெரிய கேவலமான செயல். அப்படி இருக்கிற இடத்துல நம்ம மொழியை நம்ம எப்படி சிறக்க வைக்கணும்? நம்மளோட பிற மொழியை நம்ம எப்பவுமே தூக்கி நிப்பாட்டுறோம். அதுக்கு பிற மொழி என்பது மருந்தை போன்றது. அதெல்லாம் தேவைப்படுற நேரத்தில் மட்டும்தான் சாப்பிடணும். நம்ம தாய்மொழி நம்ம உணவை போன்றது. அது அத்தியாவசியமான பொருள். நம்ம ஒரு காசு எடுக்கிறதுக்காக ஏடிஎம்க்கு போறோம். அங்க நம்ம எதையுமே யோசிக்க மாட்டோம், நேரா ஆங்கில பத்தனை அழுத்துறோம். அதனால என்ன ஆகுது தெரியுமா?
தொடர்ந்து ஆங்கிலம் வந்து கொண்டே இருக்கும்போது நம்ம தாய்மொழி தமிழ் ஒவ்வொரு நேரமும் பின்னாடி சென்று கொண்டே தான் இருக்கும். நம்ம தாய்மொழி தமிழை வந்து நம்ம காப்பாத்துறதுக்காக 5 ஆயுதங்களை நம்ம கையில எடுக்கணும். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த 5ஐயும் நம்ம கையில் எடுக்கணும்னா நமக்கு முதல்ல என்ன தேவை? இயற்கையை பாதுகாக்க வேணும். இப்பெல்லாம் என்ன பண்றீங்க? எல்லா இடத்துலையும் நெகிழி குப்பையை கொட்டுறீங்க, காட்டை அழித்து மரத்தை அழித்து வீட்டை கட்டுறீங்க, ஊட்டிக்கும் ஏற்காட்டுக்கும் இயற்கையை தேடி செல்றீங்க. இதெல்லாம் இயற்கையா? நீங்க அழிக்கிறதா இயற்கை. ஒருவரும் ஒரு மரம் நட வேண்டும். இன்றைய சமுதாயத்துல தன்னம்பிக்கை உணர்வே குறைந்து விட்டது. ஒரு 3 சகோதரிகள் ஒரு கேமுக்கு அடிமையாகி இறக்குறாங்கன்னா அது எவ்வளவு இழிவான ஒரு செயல். இறுதியா ஒரே ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். நீங்க வந்து தன்னம்பிக்கை உணர்வை மட்டும் எப்பயுமே கைவிட்டுறாதீங்க. உங்க மொழியை எப்பயுமே கைவிட்டுறாதீங்க. இந்த 21ஆம் நூற்றாண்டு இல்ல, பூமி அழியிற வரை நம்ம தமிழ் வாழ வேண்டும். நம்ம தமிழை நீங்க மட்டும்தான் தூக்கி நிப்பாட்ட முடியும். நீங்க மட்டும்தான் உங்க தாய்மொழியை காப்பாற்ற முடியும். உங்க தாய்மொழிக்காக உங்களை தவிர வேற யாரும் போராட மாட்டாங்க. சுழலும் வரைதான் பூமி, சுடும் வரைதான் நெருப்பு, போராடும் வரைதான் நீ மனிதன். காலம் கருதியினும் கைகூடும், அதில் நீயும் நானும் ஒரு கட்சி. நாளைய விடியல் சொல்லட்டும் இளைஞர்கள் தமிழ் கடலை எரித்த தீக்குச்சி என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. கூடியுள்ள அனைவருக்கும் எனது மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலத்தில் 21ஆம் நூற்றாண்டில் எதிர்கொள்ளும் வழிமுறைகள் என்னன்னா, சமூக ஊடகம் தான் முதலிடமா இருக்கு. சமூக ஊடகம்னா என்ன அப்படிங்கிறத நான் விளக்குறேன். விளக்கு அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு எதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம்? சார் இது எனக்கு புரியல, இதை விளக்குங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ டு எக்ஸ்பிளைன். பாத்திரம் விளக்கு, பல்லு விளக்குன்னு சொல்லலாமா? அப்போ டு க்ளீன். சார் இந்த விளக்கு வெளிச்சத்திலே போயிருங்க அப்படின்னு சொல்கிறோமா? அதுதான் டு லீட். அப்போ இந்த தொழில்நுட்பங்கிறது என்ன செய்யுதுன்னா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ரெண்டாவது என்ன செய்யுதுன்னா நம்ம க்ளீன் பண்ணுது, நம்ம டவுட் எல்லாம் அந்த கிளியர் பண்ணுது. மூணாவது என்ன செய்யணும், நம்மளுக்கு தெரிஞ்சதை வச்சு அடுத்தவங்களை கைட் பண்ண வைக்க தான் டு லீட் பண்ணுது. இதுதான் தொழில்நுட்பம். இதை அனைவரும் தவறாக பயன்படுத்துகிறாங்க. அப்போ நீங்களும் எல்லாரும் ஒரு விளக்காக மாறணும். அப்போ மாற முடியுமா? நிச்சயம் மாற முடியும். அதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா தான். ஒரு விளக்கு எரிய என்ன தேவை? கொஞ்சோண்டு எண்ணெய், கொஞ்சோண்டு திரி, கொஞ்சம் தீ. அப்போ நீங்கள் மனசில் சொல்லி பாருங்க, எண்ணெய் திரு தீ, எண்ணெய் திருத்தி. ஃபஸ்ட்டு நீ ஒன்றையை திருத்து, அதுக்கப்புறம் தொழில்நுட்பத்துக்கு வா. உனக்கு எப்பயுமே திசை காட்டியாக மட்டும்தான் இருக்கும். அதை நீ தவறாக பயன்படுத்த மாட்டேன். இதே தான் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறதுக்கான ஒரு வழிமுறையும். அலைந்து திரியாமல் தகவலை கொடுப்பதற்கும் காணாமல் போனதை கண்டெடுத்து கொடுப்பதற்கும் தான் தொழில்நுட்பம். இதை நீ தவறாக பயன்படுத்தினா 21ஆம் நூற்றாண்டில் ஒன்றால் சரியாக பாதையில் எடுத்து வைக்க முடியாது. ரெண்டாவது என்னன்னா கல்வி. ஒரு அப்பா வந்து தன்னோட மகன்கிட்ட கேட்குறாரு, என்னடா மகனே அடுத்து நீ என்ன செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு. அடுத்த மகன் சொல்கிறான், அப்பா நான் இப்போ தான் கஷ்டப்பட்டு ஒரு 12ஆம் முடிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் எப்படி நான் படித்து முடிச்சு நான் வேலைக்கு தான் போவேன், அதுக்கு நான் 12ஆம் முடிச்சுட்டு நான் வேலைக்கு போயிடுறேனே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு உடனே அப்பா சொல்கிறாரு, இல்லைம்மானே நல்லா யோசி சிந்தி அப்படிங்கிறாரு. டக்குன்னு ஒருத்தன் கதை வந்து தட்டுறான். அப்போ அப்பா என்ன சொல்கிறாருன்னா, யாருன்னு போய் பாருடா அப்படிங்கிற. திறந்து பார்த்தா 3 பேர் நிற்கிறாங்க. கல்வி அறிவு, பணம், மதிப்பு. அப்போ என்ன சொல்லனா 3 என்ன சொல்லுனா, யாரா ஒன்றை தேர்ந்தெடு அப்படிங்கிறான். அப்போ என்ன யோசிக்கிறான், உடனே வீட்டுக்குள்ளே வந்துட்டு, அப்பா கல்வி அறிவு, பணம், மதிப்பு 3 இருக்குப்பா, யாரா ஒன்றை தேர்ந்தெடுக்க, யாரப்பா தேர்ந்தெடுக்க அப்படிங்கிறான். அப்பா சொல்கிறாரு, நீ கல்வி அறிவை தேர்ந்தெடு மகனே அப்படின்னு. அவன் போய் கல்வி அறிவு, நீங்கள் மட்டும் உள்ளக்க வாங்க அப்படிங்கிறான். கல்வி அறிவு வரான், உள்ளக்க 2 பேரும் வந்துட்டான், மதிப்பும் பணமும். அப்போ கல்வி அறிவு கேட்குறான், நான் ஒன்றை மட்டும் தானே கூப்பிட்டேன், நீ எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ கல்வி அறிவு சொல்கிறான், நான் வந்தால் பணமும் என்னை தேடி வந்துடும் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் மதிப்பிடிக்கிறான், நீ ஏன்டா உள்ளக்க வந்த அப்படின்னு. கல்வி அறிவு பணம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல நான் வந்துடுவேன் அப்படிங்கிறான். வாய்ப்பளித்து நன்றி கூறி படிக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மதிய வணக்கம். இந்த ஒரு 21st செஞ்சுரியில் எல்லாரும், இந்த ஒரு 21ஆம் நூற்றாண்டில் எல்லாரும் பிரச்சனை தான் பேசி கொண்டிருக்கிறோம். பிரச்சனைக்கு யாருமே தீர்வு காண மாட்டோம். தீர்வு காண 5 ஆயுதங்கள் நான் கொண்டு வந்திருக்கேன். முதல் ஆயுதம் பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ், திறமைகள். மாணவர்கள் இப்போ இருக்க சூழ்நிலையில் திறமைகளை வளர்த்துக்கணும். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் எல்லாம் நல்லா வளர்த்துக்கணும். இந்த திறமைகளை எப்படி வளர்க்க முடியும்னா தொழில்நுட்பம். நிறைய பேர் சொல்கிறாங்க சமூக ஊடகங்கள் மற்றவங்களை அழிக்கும், இந்த மாணவர்களுக்கு தவறான பாதையை காமிக்கும்னு. அப்படி இல்லை, சமூக ஊடகங்கள் மாணவர்களை நல்வழிப்படுத்தும். ChatGPT, யூடியூப், கூகுள் போன்ற சமூக ஊடகங்கள் மக்கள் மற்றும் மாணவர்களுக்கு தேவையான அறிவை கொடுத்து திறமைகளை வளர்க்கும். இப்போ நம்மளுக்கு டெக்னாலஜி ஸ்கில்லையும் கம்பைன் பண்ணியாச்சு. அடுத்து என்ன வரும்? இனோவேஷன் திங்கிங். அடுத்து புது சிந்தனைகளை கொண்டு வந்து பகுத்தறியணும். பகுத்தறிஞ்சு உலகளாவிய குளோபல் அட்மாஸ்பியர், குளோபல் திங்கிங், அதை 4வது வெப்பன் மாணி, அதை கூட கம்பேர் பண்ணி பகுத்தறிஞ்சு 5வது வெப்பன் பார்த்தீங்கன்னா மாரல் வேல்யூஸ். எது தப்பு எது சரின்னு முடிவு பண்ணி நல் ஒழுக்கத்தோடையும்
பெற்றோருக்கு மதிப்பு கொடுத்து அனைவருக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி அந்த ஐடியாஸை ஃபாலோ பண்ணணும். அந்த ஐடியாஸை ஃபாலோ பண்ணி வாழ்க்கையில் ஜெயிக்கணும். வாழ்க்கையில் ஜெயிக்கிறது மட்டும் இல்லாமல் 21ஆம் நூற்றாண்டில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணுறதுக்கு இதோட ஹெல்ப்ஃபுல்லாக இதோட கைட்லைன்ஸாக இருக்கும். வாய்ப்பு அளித்ததற்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் நன்றி. தரம் வளர்த்த அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். அவையோர் அனைவருக்கும் மறுவணக்கம். இன்னைக்கு நம்ம கொடுத்துருக்க தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா 21ஆம் நூற்றாண்டை எதிர்கொள்ள என்னென்ன வழி அப்படிங்கிறது தான். இந்த 21ஆம் நூற்றாண்டில் ஒரு தலையாய கண்டுபிடிப்பு அப்படின்னா ஸ்மார்ட் ஃபோன்ஸ். ஆனால் ஸ்மார்ட் ஃபோனில் என்ன நிறைய இருக்குது பார்த்தீங்கன்னா ஏஐ தான். அப்படிங்கிறனால இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி நிறைய நிறுவனங்களில் இப்போ ஏஐனால மாதத்துக்கு 4000 பேர் வந்து ஃபயர் ஆகுறாங்க. அதாவது வந்து வேலை வாய்ப்பின்மை அப்படிங்கிறது வருது. நம்ம தாத்தா நம்ம அப்பா காலத்துலலாம் எல்லாத்துக்குமே வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாக இருந்துச்சு. ஆனால் அந்த ஏஐ வந்ததுனால ஜப்பான்லேருந்து எல்லா நாட்டிலையும் சரி டீச்சரா அவங்களும் ஏஐ தான். எல்லாமே ஏஐ அப்படிங்கிறனால மனிதனுடைய வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படிங்கிறத என்னோட தாட் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம அதை எதிர்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனிதனுடைய மூளையை வந்து செயல்படுத்தணும். அதாவது வந்து ஒரு மனுஷனோட மூளை வந்து 1.2 கிலோகிராம் அப்படிங்கிறது தான். இதில் ஒவ்வொரு மனுஷனும் வந்து 2% பயன்படுத்துகிறான். ஆனால் வந்து 100% பயன்படுத்தினா எதையும் சரி நம்மளால் எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் வந்து என்னோட தாட் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் பல வழிகளில் வந்து அந்த ஏஐ கண்டுபிடிச்சதும் மனுஷன்தான். அது மட்டும் இல்லாமல் ஏஐ அப்படிங்கிறது பல மில்லியன் கணக்கான கோடு. நம்மள மாதிரி ஒரு மனுஷன் தான் ஏஐயும் கண்டுபிடிச்சிருக்கான். இப்போ ஏஐயும் பேசுகிற மாதிரிலாம் வெப்சைட் வந்துருச்சு. பல பேருக்கு தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியல. அதுங்க பேசுறது நம்ம ஏன் இங்கிலீஷ்லேயே பேசுகிறோம், இங்கிலீஷ் வந்து மனிதர்கள் புரிஞ்சுக்கிறாங்க, ஏஐயும் பேசுகிற மாதிரி நம்ம வெப்சைட் கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி அதுங்க பேசுது. அப்படிங்கிறப்ப அதை படித்த மனுஷன் நம்ம நினச்ச எதையும் சாதிக்க முடியும். அதனால வந்து எந்த காலத்திலையும் சரி மனிதன் தளர்ச்சி அடையாமல் தன்னம்பிக்கையோட எதையும் ஜெயிச்சோம் அப்படின்னா வந்து மனிதனால் முடியாது எதுவும் இல்லை என்று கூறி பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடுவேன். நன்றி, வணக்கம். ஆதியில் தோன்றிய மொழியாம் முச்சங்கம் மலர்த்த மொழியாம் தேனிலும் இனிய மொழியாம் செம்மொழியனும் பெருமை பெற்ற மொழியாம் என் அன்னை தமிழை வணங்கி அவையோர் அனைவருக்கும் என் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேச வந்திருக்கும் தலைப்பு 21ஆம் நூற்றாண்டை எதிர்கொள்ளும் வழிகள். 21ஆம் நூற்றாண்டில் என்பது அறிவியல் அறிவு, தொழில்நுட்ப முன்னேற்றம் மற்றும் உலகமயமாக்கல் ஆகிய சிந்தனைகளை சிந்திக்கப்பட்ட காலமாகும். இக்காலத்தில் இதில் முதலில் கல்வி முக்கியத்துவம். கல்வி என்பது 21ஆம் நூற்றாண்டில் கல்வி மிகவும் முக்கியமானது. அக்காலத்தில் கல்வி என்பது பாட புத்தகங்களின் அறிவுதான். ஆனால் இன்றைய கல்வி என்பது அறிவு சிந்தனை இணைய வழிகளில் கற்றது கையளவு என்றால் கல்லாதது உலகளவு. அந்த வார்த்தைக்கேற்ப நாம் புதிதாக கற்றுக்கொள்ள வேண்டும். காலங்கள் மாற நாம் புதிதாக கற்றுக்கொள்ள வேண்டும். வாய்ப்பளித்தவர்களுக்கு நன்றி. அவையோருக்கும் சபையோருக்கும் எனது முத்தான மதிய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். 21ஆம் நூற்றாண்டினை எதிர்கொள்ளும் வழிமுறைகள் என்ற தலைப்பின் கீழ் பேச வந்துள்ளேன். 21ஆம் நூற்றாண்டு எதிர்கொள்ளும் வழிமுறைகள் என்று கூறினால் இன்று உள்ள இக்கால தொழில்நுட்ப வளர்ச்சியும் உலகமயமாதலும் தான். அவ்வுலகமயமாதல் தான் இன்று உள்ள பெரும் சிக்கலாக உள்ளது. ஒன்றை கூறிக்கொள்கிறேன். தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது வெறும் தொழில் சார்ந்த வளர்ச்சி தான். மனிதன் வளர்ச்சி அடைகிறான் என்றால் அவன் அறிவு சார்ந்த வளர்ச்சி தான். அதைத்தான் முன்னோர்கள் சொல்லுகிறார்கள். பண்டைய காலத்தில் நடந்தவைகள் எல்லாம் இன்று இன்னும் மறக்கக்கூடாது. பாரம்பரியத்தை மறந்தவன் மனிதனாக இருப்பதற்கே தகுதியற்றவன் என்று திருக்குறளில் இதற்கான சிறந்த. அதுபோல இன்று நம் வழிகாட்டுதல் என்று வழிகள் என்று கூறுவதை விட வழிகாட்டுதல் என்று கூறலாம். சங்க இலக்கியங்களே இன்று 21ஆம் நூற்றாண்டினை வழிநடத்தி செல்வதற்கான சிறந்த வழிகள். திருவள்ளுவர் ஒரு திருக்குறள் அழகாக கூறுகிறார். என்னவென்று தெரியுமா? கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக.
அனைத்தையும் கற்றுக்கொள்ளுங்கள், எது தேவையோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். அது மட்டுமா? இது மட்டும்தான் வழிகாட்டுகிறதா? இல்லவே இல்லை. தமிழ் பண்பாட்டு நூல்களான ஐங்குறுநூறு, ஒத்த பதிப்பத்து, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தோர் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என்று பல நூல்கள் நம்மை இன்றும் வழிநடத்தி கொண்டிருக்கின்றன. வழிநடத்துதல் மட்டுமன்றி ஒரு நமது பண்பாட்டில் நீதி என்று ஒன்று, நீதி என்றால் அனைவருக்கும் ஒரு தெளிவு கிடைத்திருக்கும். அதைத்தான் நமது சங்க இலக்கிய நூலான சிலப்பதிகாரம் நமக்கு காட்டுகிறது. அரசனாகவே இருந்தாலும் நீதி அனைவருக்கும் சமம் என்று காட்டுகிறது. இறுதியாக ஒன்றை மட்டும் கூறிக்கொள்கிறேன். பண்டைய 21ஆம் நூற்றாண்டில் அனைவரும் வழிகாட்டும் வழிமுறைகள் இலக்கியம் சார்ந்தவையே. ஆகவே இலக்கியத்தை படித்து இலக்கியத்தை பயன்படுத்தி கொண்டு இலக்கிய ரீதியாக முன்னேறுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு 21ஆம் நூற்றாண்டை எதிர்கொள்ளும் சவால்கள். தலைப்பிலிருந்தே தெரிகிறது இதற்கு முன்னால் இருந்த நூற்றாண்டுகள் எப்படி இருந்தது, இப்பொழுது இருக்கின்ற நூற்றாண்டு எப்படி இருக்கிறது என்று. 21ஆம் நூற்றாண்டிலே நாம் பலவற்றை மறந்துவிட்டோம். பண்பாடு, கலாச்சாரம், உணவு முறை, வேலைவாய்ப்பு முறை, இவ்வாறு எல்லாத்தையும் மாற்றிக்கொண்டு நாமும் மாறிக்கொண்டே இருக்கிறோம். ஓடிக்கொண்டிருக்கும் இந்த உலகத்திலே நாம் ஏன் ஓடா நதியாக நின்று கொண்டிருக்கிறோம்? நாம் ஒவ்வொருவரும் நம்மை மாற்றிக்கொள்ள முடியும். இளைஞர்கள் நம்மிடத்தில் மட்டும்தான் அந்த சக்தி இருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் நம் சக்தியை பயன்படுத்தினால் ஓர் அணுவின் நாயகனாக, ஆற்றல் கொண்ட மனிதனாக, இலக்கின் இயந்திரமாக, ஈகையின் நற்பண்பாக, எளிமையின் பிரதிபலிப்பாக, ஏறும் ஏணியாக, உழைப்பின் சிகரமாக, ஒற்றுமையின் பிரதிபலிப்பாக ஓயாமல் உழைத்தால் இந்த 21ஆம் நூற்றாண்டை நாம் இயன்ற முறையில் கையாள்வோம் என்று நம்புகிறோம். நாம் ஒவ்வொருவரிடத்திலும் இருக்கின்ற சக்தியை பயன்படுத்தினால் மட்டுமே நம்முடைய இந்த நூற்றாண்டை நாம் கடக்க முடியும். 21ஆம் நூற்றாண்டு நமக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கலாம். நாம் ஏன் அதில் சாதனை கற்களாக இருக்கக்கூடாது? நாம் நினைத்தால் ஒரு பெரிய சரித்திரத்தையே உருவாக்க முடியும். அத்தகைய சரித்திர கற்களாக நாம் இருந்து இந்த 21ஆம் நூற்றாண்டிலே ஒரு மாற்றத்தை எழ வேண்டும். அப்துல் கலாம் கூறினார், மகாத்மா காந்தி கூறினார், ஏன் பாரதியார் கூறினார் என்று கூறிக்கொண்டேதான் இருக்கிறோம். நாம் கூறியதற்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? செய்வோம், செய்து பல சாதனைகளை படைப்போம். 21ஆம் நூற்றாண்டு மனிதர்களை மாற்றக்கூடாது, நாம் அந்த நூற்றாண்டினை மாற்ற வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு 21ஆம் நூற்றாண்டில் எதிர்கொள்ளும் சவால்கள். 21ஆம் நூற்றாண்டு என்பது அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப காலமாகும். இக்காலகட்டத்தில் தகவல்கள் சில வினாடிகளில் பரவுகின்றன. இந்த காலகட்டத்தை எப்படி எதிர்கொள்வது என்பதை காண்போம். முதலில் கல்வி மற்றும் திறன் வளர்ச்சி என்பது முக்கியமானதாகும். கல்வி என்பது புத்தகத்தில் படிப்பது மட்டுமல்லாது கணினி மற்றும் தொழில்நுட்ப நுண்ணறிவு மூலியமாகவும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு என்பது இக்காலத்தில் மட்டுமல்ல வரும் காலங்களிலும் மெய்யான பழமொழி ஆகும். இரண்டாவதாக, இந்த தொழில்நுட்ப காலகட்டத்திலும் நாம் நெறிமுறையுடன் வாழ வேண்டும். தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் நம்முடைய மனிதநேயம் என்பது குறையக்கூடாது. இக்காலகட்டத்தில் நாம் புதுமை தோற்றுவிப்பவராக இருக்க வேண்டும். நாம் வேலை தேடுபவர்களாக அல்லாது வேலையை உருவாக்குபவர்களாக இருக்க வேண்டும். 21ஆம் நூற்றாண்டு என்பது அறம், நெறி, தொழில்நுட்ப ஆகியவற்றை ஆயுதமாக கொண்டு நாம் எதிர்கொண்டால் அவற்றை எதிர்கொள்ள முடியும் என்பது கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திக்கும் தெல்லமுது திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதல் கண் வணக்கம். நான் பேச வந்துள்ள தலைப்பு 21ஆம் நூற்றாண்டு எதிர்கொள்ளும் வழிகள். இது வெறும் நூற்றாண்டு அல்ல, இது வெறும் நூற்றாண்டு அல்ல, இது மாற்றங்களின் நூற்றாண்டு. அறிவியல், தொழில்நுட்பம், வாழ்க்கை முறை எல்லாமே ஒரு நிமிடங்களுக்கு மாறிக்கொண்டு இருக்கிறது. முதலில் கல்வி பற்றி பேச வேண்டும். புத்தகங்களில் உள்ள அறிவு மட்டும் போதாது. புத்தகங்களில் திறன்களை மனப்பான்மைக்கு இங்கு இந்த நூற்றாண்டு எதிர்கொள்ளும் வழி முதல் ஆயுதமாகும். தொழில்நுட்பம் நமக்கு சேவகனாக இருக்க வேண்டும், அதிபதியாக அல்ல. அதை சரியான வழியில் பயன்படுத்தினால் ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையிலும் உயர்தரமாக வாழலாம்.
நண்பர்களே சூழல் பாதுகாப்பு இதை மறந்துவிடக்கூடாது. இயற்கையை காக்காவிட்டால் எதிர்காலத்தை காக்க முடியாது. ஒரு மரம் நடுவது கூட நூற்றாண்டை எதிர்கொள்ளும் ஒரு சிறிய வலிமையான முயற்சிதான். மனநலம் மற்றும் மனித பதிப்புகள் வேகமான உலகிற்கு ஓடிக்கொண்டிருக்கும் நாம் மனிதநேயத்தை மறந்துவிடக்கூடாது. மனிதநேயம் இரக்கம், அன்பு, பொறுமை இவை எந்த காலத்திலும் பழமையாவதில்லை. டெக்னாலஜிக்கு சூரியன் புதிய நம்பிக்கையை தருகிறது. அந்த நம்பிக்கையுடன் உங்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 21ஆம் நூற்றாண்டு என்பது மனித வரலாற்றில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி வருகிறது. 21ஆம் நூற்றாண்டில் தகவல் தொழில்நுட்பம், சமூக ஊடகங்கள், தொழில்நுட்ப வளர்ச்சி ஆகியன அதிக அளவில் காணப்படுகின்றன. 21ஆம் நூற்றாண்டில் உலகின் எந்த மூலையில் நடந்தாலும் அந்த நிகழ்வை உடனுக்குடனே தெரிந்து கொள்ளும் நிலையில் மனிதன் இருக்கின்றான். இதனால் என்னதான் முன்னேற்றங்கள் இருந்தாலும் சில பிரச்சனைகளும் ஏற்படுகின்றன. சில பிரச்சனைகளாக பரிமாண பதிப்பு, மனித உறவுகளின் குறைவு ஆகியன அதிக அளவில் ஏற்பட்டு வருகின்றன. இந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்கு 4 தூண்களை பற்றி நான் கூற வருகிறேன். முதலாவதாக கல்வி சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதமாக கருதப்படுகிறது. கல்விதான் மனித வழிபாட்டின் முக்கிய அம்சமாக கருதப்படுகிறது. கற்றது கைமண் அளவு, கல்லானது உலகளவு என்று ஒரு பழமொழி இருக்கிறது. மனிதன் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். மனிதன் தொழில்நுட்ப வளர்ச்சியை மட்டுமல்லாமல் புத்தக வளர்ச்சியையும் கற்றுக்கொண்டால் மட்டும்தான் இன்றைய சமூகத்தில் முன்னேற முடியும். இரண்டாவதாக உழைப்பே உயர்வின் முதல் படி. உழைத்தால் மட்டுமே ஒருவன் வாழ்வில் முன்னேற முடியும். மூன்றாவதாக ஒற்றுமை பலம் என்பதற்கு ஏற்ப ஒற்றுமையாக செயல்பட்டால் நம் சமூகத்தில் எந்த ஒரு சவாலையும் வெற்றி பெற முடியும். இன்றைய தொழில்நுட்பத்தில் அனைவரும் கூட்டாக செயல்படுவதால் தான் நிறைய கண்டுபிடிப்புகளும் சாதனைகளும் வெளிக்கொண்டு வரப்படுகின்றன. எனவே அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட்டால் 21ஆம் நூற்றாண்டை எளிதில் கையாள முடியும். நான்காவதாக பண்பாடு. வேறில்லாத மரம் வாழாது என்ற பழமொழிக்கு ஏற்ப 21ஆம் நூற்றாண்டில் சமூக பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் அழித்து வருகின்றோம். கல்வி நம் சக்தி, உழைப்பே நம் அடையாளம், ஒற்றுமையே பலம், பண்பாடு நம் அடையாளம் என்பதற்கேற்ப நாம் செயல்பட்டால் 21ஆம் நூற்றாண்டை எதிர்கொள்வதற்கு பதிலாக வெல்லவே செய்து விடலாம். வாய்ப்பளித்ததற்கு நன்றி. மாண்புமிகு தலைவர் பெருமக்களே, என் அன்பான ஆசிரியர்களே, என் இனிய நண்பர்களே, எல்லோருக்கும் என் பணிவான வணக்கம். நான் இன்று பேசவிருக்கும் தலைப்பு 21ஆம் நூற்றாண்டு எதிர்கொள்ளும் வழிகள். 21ஆம் நூற்றாண்டு என்பது மாற்றத்தின் நூற்றாண்டு. அறிவியல், தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, இணையம் என உலகமே வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த வேகத்தில் பின்னால் விழாமல் இருக்க எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதே இன்று என் உரையின் மையம். முதலில் கற்றலில் நிறுத்தாத மனப்பாங்கு அவசியம். ஒரு பட்டம் பெற்றவுடன் கற்றல் நிறுத்திவிடக் கூடாது. கற்றுக்கொள், மீண்டும் கற்றுக்கொள் என்பதே 21ஆம் நூற்றாண்டின் மந்திரம். இரண்டாவதாக தொழில்நுட்பத்தை பயப்படாமல் பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். தொழில்நுட்பம் நம்மை ஆட்சி செய்யக்கூடாது. தொழில்நுட்பத்தை நாம் தான் ஆள வேண்டும். மொபைல் ஒரு அடிமையாக்கும் கருவியாக அல்லாமல் அறிவை பயன்படுத்தும் கருவியாக மாற வேண்டும். மூன்றாவதாக ஒழுக்கமும் அறிவும் மட்டும் இருந்தால் போதாது, அதோடு மனிதநேயமும் இருக்க வேண்டும். 21ஆம் நூற்றாண்டில் மனிதநேயம் இல்லை என்றால் மனிதன் விழுங்கும் காலமாக மாறிவிடும். நான்காவதாக தமிழ் பண்பாடு அடையாளத்தை பாதுகாத்தல். உலகமயமாக்கல் என்பது உலக குடிமக்களாக்கினாலும் நம் பண்பாடு, நம் மொழி, நம் இனம் என்பதே நம் உலகமயமாக்கல். எனவே நண்பர்களே, அறிவோடு அறிவை, தொழில்நுட்பத்தோடு மரபை என்று இணைத்தால்தான் 21ஆம் நூற்றாண்டை எதிர்கொள்ள முடியும் என்று கூடி இந்த வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இனிய மதிய வணக்கம்.
நாம் வாழும் இந்த 21ஆம் நூற்றாண்டில் தொழில்நுட்ப வளர்ச்சியும் மனித வாழ்க்கை முறையும் மிகவும் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. தொழில்நுட்ப வளர்ச்சி பற்றி நம்ம பேசணும்னா நம்ம மொபைல் ஃபோன்லேயே அதிகமாக பார்க்குறோம். மொபைல் ஃபோனை வந்து தேவையானதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி தொழில்நுட்பத்தை பார்த்து வளர்ந்த மக்கள் அவங்களோட உடல் நலத்தையும் ஆரோக்கியத்தையும் பார்க்க மறந்துட்டாங்க. காலையில் கை கால் அசைச்சு எந்திரிச்ச மக்கள் இப்போ வந்து மொபைல் ஃபோன் பார்த்து எந்திக்கிறாங்க. அவங்கள நம்மளை குறை சொல்ல முடியாது, ஆனால் அது ஒரு பழக்கமாகவே மாறிடுச்சு இப்போ இருக்க மக்களுக்கு. அதை திருத்துறதுக்காண்டி உங்களோட ஒரு ரெசல்யூஷன் மாதிரிக்கு நீங்கள் எடுத்துக்கிறணும். காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு அரை மணி நேரம் நீங்கள் உடற்பயிற்சி இல்லைன்னா யோகா இல்லை நடைப்பயணம் அந்த மாதிரி செஞ்சால் கூட ஓகே. உங்களோட உடல்நலம் லாஸ்ட் வரைய நல்லா இருக்கலாம். லாஸ்ட்டாக ஒன்று சொல்லிக்கிறேன். எடுத்துக்காட்டா உங்கள் வீட்டில் ரசம் வைக்க அரை மணி நேரம் ஆகலாம், ஆனால் இப்போ ஜங்க் ஃபுட்டில் 10 நிமிஷத்தில் போட்டு தந்துடுவாங்க. அதை சாப்பிட்றது வந்து ரொம்ப தீமையானது. ஆனால் ரசம் வந்து சளிக்கும் நம்மளோட காய்ச்சல் அந்த மாதிரி நிறையா விஷயங்களுக்கு உதவுது. அதில் உள்ள திப்பிலி மிளகு ரசம்லாம் சாப்பிட்டா மிக நல்லதுன்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க சளிக்கு. அதுக்கப்புறம் இப்போ இருக்க காலகட்டத்தில் உட்காந்தா மாத்திரை, நின்னா மாத்திரை, உறங்குவதற்கு மாத்திரை, உறங்குவதற்கு முன் மாத்திரை, சாப்பிட்றதுக்கு முன்னாடி மாத்திரை. ஆனால் அப்போல்லாம் நம்ம பாரம்பரிய மக்கள் இப்படியெல்லாம் இருந்ததில்லை. இதை சொல்லி என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். கூடியிருக்கும் அனைவருக்கும் என் இனிய மதிய வணக்கம். 21ஆம் நூற்றாண்டு என்பது செயற்கை நுண்ணறிவு, இணையம் ஆகிய அதிவேக மாற்றங்களால் நிறைந்த உலகம். அதை அக்காலத்தில் முன்னேறினால் மட்டுமே வாழ முடியும், பின்னேறினால் வாழ முடியாது. அதற்காக கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு என்பது போல நம் புத்தக படிப்புடன் நிறுத்திவிடாமல் பல கலைகளை கற்றறிய வேண்டும். அதுவே நம் வாழ்வில் முன்னேற வழி செய்கிறது. ஒருவேளை ஒரு திறன் என்ற காலம் முடிந்துவிட்டது. பல திறன்கள் பல வாய்ப்புகள் என்ற உலகம் வந்துவிட்டது. நண்பர்களே, 21ஆம் நூற்றாண்டு என்பது இருண்ட காடு அல்ல, அது வாய்ப்புகள் நிறைந்த பொற்கடல். அதை திறமை என்ற துடுப்பையும் தன்னம்பிக்கை என்னும் படகையும் வைத்துக்கொண்டு பயணிக்க வேண்டும். முயன்றால் முடியாதது அல்ல, நாம் முயற்சி செய்தால் மட்டுமே 21ஆம் நூற்றாண்டை எதிர்கொள்ள முடியும். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விரையளிக்கிறேன். நன்றி. மாலை வணக்கம். வையகமே வானகமே என்னை வாழ வைத்தது இந்த தமிழகமே என்று கூறி என் உரையை தொடங்குகிறேன். இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் ஒரு சிறுகதை கூற விரும்புகிறேன். லண்டனில் ஒரு பெரிய பணக்காரர் இருக்கார். அவங்க பையனுக்கு இந்த பனி சறுக்கு விளையாட்டில் ரொம்ப ஒரு ஆர்வம். சரி, பனி சறுக்கு விளையாட போகிறாரு. அங்கே பனி சறுக்கிறாரு. அங்கே பனி சறுக்கில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஐஸ் தண்ணி ரொம்ப சில்லு இருக்கும். அந்த தண்ணிக்குள்ளே தவறி விழுந்துடுறாரு. அங்கே இருக்க யாரும் பார்க்குறாங்க, யாருமே கவனிக்கல, யாருமே இது பண்ணல. சரின்னு விட்டுட்டாங்க. அங்கே கூடியிருக்கும் ஒரு மாணவன், ஒரு ஏழ்மையான பையன். அந்த பையன் விறுவிறுன்னு போய் தண்ணிக்குள்ள எந்த ஒரு குளிர் இருந்தாலும் தப்பிச்சு காப்பாற்றிட்டு வந்துட்டான் அந்த பையனை. உடனே அவங்க அப்பா பெரிய பணக்காரரு பார்க்குறாரு. என்னப்பா காப்பாற்றிட்ட, சரி உனக்கு என்னப்பா வேணும், நான் என்னால் உதவி செய்கிறேங்கிறாரு. அவர் என்ன சொல்ற, எனக்கு கல்வியை கொடுங்க அப்படிங்கிறாப்புல. சரின்னா அவர் கல்வியை வச்சு இவரோட அந்த பணபலத்தால் இவர் கல்வியை ஒரு பெரிய பொறுப்பை எடுத்து படிக்கிறாரு. காலங்கள் போச்சு. அந்த இளம் மனிதர் பெரிய பட்டப்படிப்பெல்லாம் படித்து ஒரு பெரிய இடத்துல போயிருக்காரு. அவர் பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் ஒரு பிரபல மந்திரியாக இருக்கார். நாள்கள் போகுது. அவருக்கு ஒரு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. ரொம்ப காய்ச்சல் ஆயிடுச்சு. ரொம்ப சிவியரான காய்ச்சல், யாராலையும் காப்பாற்ற முடியல. ஒரு மாதம் இருக்கும்போது ஒருத்தர் வராரு, ஒரு இளம் மருத்துவர் காப்பாற்றுறாரு. காப்பாற்றிட்டு என் மகனை காப்பாற்றிட்டீங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு. உங்கள் மகனை நான் ஒரு தடவை காப்பாற்றலை, 2வது முறையாக காப்பாற்றுறேன் அப்படிங்கிறாரு. என்ன சொல்கிறீங்க, நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி 2 பேர் கட்டி தழுவுறாங்க. யாருன்னு கேட்டால் அவர் தான் பென்சிலின் கண்டுபிடித்த அலெக்சாண்டர் பிளெமிங், மருத்துவங்களின் ராணி என அழைக்கப்படும் பென்சில் அவர் கண்டுபிடிச்சது அவர் தான். இந்த மாதிரி கல்வியை தானமாக கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது கற்க நன்றே கற்பினும் பிச்சையினும் கற்க நன்றே இப்படி கூறுகிறாங்க. இப்படி கூறிட்டு இருக்கும்போது இந்த 21ஆம் நூற்றாண்டில் நம்ம பார்த்தீங்கன்னா கல்வியை பிச்சை எடுத்தாலும் கல்வியை கற்றுக்கணும். ஒரு மருத்துவர் அப்படின்னா அவர் மருத்துவர் தான் கூப்பிடுறோம். அவர் பின்னாடி இருக்க மதம் இனம் எதுவும் பார்க்கறது கிடையாது. ஒரு கலெக்டர் அப்படின்னா ஒரு கலெக்டராக தான் பார்க்குறோம். எந்த விதத்தில் மதம் இனம் எதுவும் பார்க்கறது இல்லை. கல்வி ஒன்றே மட்டும்தான் ஒருத்தரை உயர்த்தும். வாய்த்தலைக்கு நன்றி கூறி நன்றி, வணக்கம். இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு பேச இருக்க டாபிக் பார்த்தீங்கன்னா 21ஆம் நூற்றாண்டில் நாம் மேற்கொள்ள வேண்டும் வழிமுறைகள். இந்த வழிமுறைகளை நம்ம வெறும் வழிமுறைகளை பார்க்காம ஒரு சிறுகதை மூலிமா நம்ம பார்ப்போம். இது ஒரு கற்பனை கலந்த ஒரு சிறுகதை தான். அதில் பார்த்தீங்கன்னா காடு அப்படின்னா அதில் ஏகப்பட்ட மிருகங்கள் வாழ தான் செய்யும். காட்டில் வாழ்கிறது ஒரு நம்ம உலகத்தில் வாழ்கிற மாதிரி சிம்பிளான ஒரு விஷயம் கிடையாது. அது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம்.
இப்போ நம்ம ஒரு செடி கொடி சாப்பிட்டு வாழ்கிற விலங்கு வந்து ஒரு மாமிசம் சாப்பிட்டு வர்ற விலங்குகள்ல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல சிங்கம் தான் ராஜா. இப்போ நான் ஒரு கற்பனையான ஒரு திங் சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்கத்தை ஒரு மான் எதிர்த்தா என்ன ஆகும்? இந்த சிங்கம் ஒன்றுமே இல்லை, உங்களுக்கே தெரியும், சிங்கம் தான் ஜெயிக்கும். பட் ஆனால் நான் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மான் தான் ஜெயிக்கும். இந்த மான் வந்து என்னென்னா, வெறும் ஒரு மானாக போனால் கண்டிப்பாக முடியாது. ஆனால் அந்த மானே பார்த்தீங்கன்னா ஒரு 10 மானை ஒரு கூட்டமாக சேர்ந்து போனால் கண்டிப்பாக அந்த சிங்கம் பயப்படும், பின்வாங்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம டாபிக் வருவோம். இந்த இடத்துல இந்த சிங்கம் தான் இந்த சிங்கம் தான் நம்ம வாழ்ந்துருக்க 21ஆம் நூற்றாண்டு. அந்த மான் தான் நம்மளான மனிதர்கள். இந்த நம்ம மனிதர்கள் எப்படி நம்ம வாழ்கிற இந்த 21ஆம் நூற்றாண்டை வெல்லணும் அப்படின்னா டெக்னாலஜி மூலிமா மட்டும்தான். டெக்னாலஜியான இந்த ஏஐ, வர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆகுமெண்டட் ரியாலிட்டின்னு சொல்லுவாங்க. இது போக க்ளவுட் கம்ப்யூட்டிங், இன்னும் பல டெக்னாலஜிகள் நம்ம நல்லா கை கொண்டு நல்லா கற்று வாழ்ந்தோம்னா நம்மளும் சிங்கம் போல் வாழலாம். இந்த இடத்துல நம்ம சார்லஸ் டார்வின் சொன்ன சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்துருச்சு. இந்த கான்செப்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம வாழணும்னா நமக்கு தன்னம்பிக்கை தேவை. இந்த தன்னம்பிக்கை நம்ம ஒரு மான் போல். ஆனால் இந்த இடத்துல மான் பார்த்திங்கன்னா கூட்டமாக இருக்கும். நமக்கு வந்து கூட்டமாக இருக்கணும் அவசியமே இல்லை. தனியாக இருந்தாலும் டெக்னாலஜியோடு தெரிஞ்சு நம்ம வாழ்ந்தோம்னா நம்மளை அடிச்சுக்க ஆளே இல்லை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.